أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, இந்த புனிதமான ரமலானை பற்றி திருமறை வசனம் பேசும் பொழுது, ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்தின் சிறப்பு, இந்த மாதத்தில்தான் திருமறை ஷரீஃப் இறக்கப்பட்டது, அருளப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். ஆயினால்தான் அந்த திருமறை ஷரீஃப் இறங்கிய லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படக்கூடிய புனித இரவை 1000 மாதங்களுடைய இரவை விட சிறந்தது என்பதாக அதற்கு என்று ஒரு தனி அத்தியாயம் நமக்கு குர்ஆன் ஷரீஃபிலே நமக்கு அருளப்பட்டுள்ளது. அந்த குர்ஆன் ஷரீஃபுடைய விஷயத்திலே நமது சமுதாயம் மிகவும் பின்தங்கி இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட சாரார் மாத்திரம்தான் குர்ஆன் ஷரீஃபை ஓத தெரிந்தவர்களாக இருக்கின்றோம். மற்றவர்கள் குர்ஆன் ஷரீஃபை தொழுகையிலே கேட்பதோடு சரி, தங்கள் இல்லங்களிலே குர்ஆன் ஷரீஃபை தொட்டும் பார்ப்பதில்லை என்பது வேதனைக்குரிய விஷயமாகும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். லா தஜஅலு புயூத்தக்கும் மகாபிரன், உங்களுடைய இல்லங்களை மனிதன் அடக்கும் ஸ்தலமாக ஆக்கிவிடாதீர்கள். எந்த இடத்திலே மனிதன் புதைக்கப்படுகின்றானோ அப்படிப்பட்ட புதைக்குடிகளாக உங்கள் வீட்டை நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள். லா தஜஅலு புயூத்தக்கும் மகாபிர இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி யுக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்ரா, எந்த வீட்டிலே சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்றதோ, குர்ஆன் ஷரீஃபிலே முதல் அத்தியாயமாக அல்ஹம்து சூராவிற்கு பிறகு முதல் அத்தியாயமாக கூறப்பட்ட மிகப்பெரிய நீண்ட அத்தியாயம் சூரத்துல் பக்ரா. அந்த சூரத்துல் பக்ராவை எந்த வீட்டிலே ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டை விட்டும் ஷைத்தான் விரண்டோடுகின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, அப்படி என்றால் எந்த வீட்டிலே குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படுவதில்லையோ அங்கே ஷைத்தான் குடியிருக்கின்றான். ஆகையினால் அந்த இல்லம் பாலடைந்த இல்லமாக, புதை குடிகளுக்கு சமமான இல்லமாக மாறிவிடுகின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு எச்சரிக்கைப்படுத்தி காண்பித்துள்ளார்கள். அந்த அடிப்படையிலே குர்ஆன் ஷரீஃபை பற்றி ஒரு சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்வது, அதுவும் இந்த மாதத்திலே தெரிந்து கொள்வது அவசியம் என்பதாக கருதுகின்றேன். ஒரு தடவை ஹஜ்ரத் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா ஒரு ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். உஸைத் இப்னுல் ஹுதைர் என்ற ஒரு சஹாபி அவர்கள் தங்களுடைய இல்லத்திலே இரவு நேரத்திலே சூரத்துல் பக்ராவை ஓதிக்கொண்டுள்ளார்கள். அப்படி ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் வளர்த்த குதிரை அவருடைய வீட்டுக்கு அறைக்கு வெளியிலே கட்டப்பட்டுள்ளது. அப்பொழுது இவர்கள் சூரத்துல் பக்ராவை ஓத அந்த குதிரை கயிற்றால் கட்டப்பட்ட, ஒன்றுக்கு 2 கயிறை கொண்டு கட்டப்பட்ட அந்த குதிரை அந்த கயிறை இழுத்து கொண்டு ஓடுவதற்கு தயாராகின்றது. இவர்கள் எப்பொழுது குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதை நிறுத்தி கொள்கின்றார்களோ அப்பொழுது அந்த குதிரை அமைதியாக நின்று விடுகின்றது.
மீண்டும் ஓத ஆரம்பிக்கும் பொழுது அந்த குதிரை கயிற்றை அறுத்து கொண்டு இழுத்து கொண்டு ஓடுவதற்கு தயாராகின்றது. இப்படியே தொடரும் பொழுது அவர்களுடைய மகனார் யஹ்யா அவர்கள் அந்த குதிரையை அவிழ்த்து ஓடிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அதை சாந்தப்படுத்துகின்றார்கள், அதை அமைதிப்படுத்துகின்றார்கள். அதற்கு பிறகு என்ன நடக்கின்றது என்பதை பாருங்கள். வெளியில் வந்து ஏன் குதிரை தனது கயிறை அறுத்து கொண்டு ஓடுகின்ற அளவிற்கு அது பதறுகின்றது, பதஷ்டமாகின்றது, விரண்டோடுவதற்கு தயாராகின்றது, காரணம் என்ன என்று பார்ப்பதற்காக வேண்டி வெளியிலே வந்து சுற்றுமுற்றும் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு தலைக்கு மேலே ஏதோ வெளிச்சம் தெரிகின்றதே என்று அன்னார்ந்து பார்க்கும் பொழுது ஒரு குடை. எப்படிப்பட்ட குடை என்று சொன்னால், கண்களை சிமிட்டுகின்ற அளவிற்கு விளக்குகள் பதிக்கப்பட்ட ஒரு குடை. அது இறங்கி வருவதை அவர்கள் பார்த்து விடுகின்றார்கள். அப்பொழுது இந்த அதிசயத்தை பார்த்த, தங்களுடைய இல்லத்தை நோக்கி ஒளியை வீசக்கூடிய, ஒளியை உமிழக்கூடிய ஒரு குடை இறங்கி வருகின்ற அதிசயத்தை பார்த்த ஹஜ்ரத் உசைத் இப்னு ஹுதைர் அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சுபுக நேரத்திலே இந்த செய்தியை சொல்கின்றார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹுதைர் அவருடைய மகனே, நீங்கள் தொடர்ந்து இந்த சூரத்துல் பக்ராவை ஓதியிருக்க வேண்டுமே. ஹுதைர் இப்னு மகனே, நீங்கள் ஏன் தொடர்ந்து ஓதவில்லை, நீங்கள் ஓதியிருக்கலாமே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 முறை கூற ஆரம்பித்ததை பார்த்த சஹாபி அவர்கள், யா ரசூலல்லாஹ், நான் தொடர்ந்து ஓதலாம் என்று தான் ஆசைப்பட்டேன். ஆனால் கட்டப்பட்டிருக்கின்ற எனது குதிரை எனது மகனையும் மிதித்து கீழே தள்ளிவிட்டு விரண்டோடி விடுமோ என்று நான் பயந்துதான் தொடர்ந்து ஓதுவதை நிறுத்தி கொண்டேன் நாயகமே என்று அந்த சஹாபி அவர்கள் சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த வெளிச்சத்தை நீங்கள் பார்த்தீர்களே, அது என்ன வெளிச்சம் தெரியுமா என்பதாக கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், எனக்கு தெரியாது என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் குர்ஆன் ஓதுவதை கேட்பதற்காக வேண்டி சூரத்துல் பக்ராவை உங்களுடைய இல்லத்திலே ஓதினீர்களே, அதை கேட்பதற்காக வேண்டி மலக்குகள் உங்களுடைய இல்லத்தை நெருங்கி வந்தார்கள். அந்த சப்தம், குர்ஆன் ஷரீஃப் ஓதுகின்ற சப்தம், அந்த சப்தத்தை கேட்டு மலக்குகள் உங்களுடைய இல்லத்தை நோக்கி நெருங்கி வந்தார்கள். ஒருவேளை நீங்கள் தொடர்ந்து அந்த சூரத்துல் பக்ராவை ஓதிக்கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால், அந்த ஒளி மிகுந்த மலக்குகள் கூட்டத்தை எனது தோழர்கள் அனைவருமே பார்த்திருக்க முடியும். அந்த அளவிற்கு அந்த சூரத்துல் பக்ராவை இஹ்லாஸாக ஓதும் பொழுது அவ்வளோ பெரிய சிறப்பு இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்கள். இதுதான் திருமறை ஷரீஃப் எவ்வளவு அற்புதமானது, அற்புதம் நிறைந்தது. நமக்கு ஒளியை தரக்கூடிய, வழியை காட்டக்கூடிய குர்ஆன் எப்படிப்பட்டது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. குர்ஆன் ஷரீஃபை ஓதுவோம், நமது பிள்ளைகளை ஓதச் செய்வோம். வாக்கதம் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.